தித்தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதோம் தித்தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதோம் தித்தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதோம் தித்தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதோம். Welcome back to my channel. Virtual hugs to all of you. Welcome to look 2 of my Navaratri 2023. So காலையில் நாங்கள் வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். ஆக்சுவலி சூப்பர் சாப்பாடு போட்டிருந்தாங்களா, நான் எதுவுமே சாப்பிடல பிகாஸ் ஐ வாண்ட் டு ஃபாஸ்ட் ஃபார் நவராத்திரி அண்ட் தட் சம்திங் தட் ஐவ் ஜஸ்ட் டிசைடட் டு டூ. ஒரு நல்ல டீடாக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ பி மோட்டிவேட்டட் ஆல்சோ. ஈவினிங் வந்து ராகவோட அத்தை, அவங்க அப்பாவோட சிஸ்டர்ஸ், அவங்க ஃபேமிலிஸ்லாம் வர போகிறாங்க. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் திஸ் கேங் இஸ் லைக் அ வெரி வெரி ஃபன் கேங். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கெல்லாம் வர போகிறாங்க. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். ஸோ இதுக்காக மீ அண்ட் மை மதர் இன் லா ஹவ் டிசைடட் டு சேஞ்ச். ஸோ அதனால நான் போட்டுக்க போகிறது வந்து இப்போது ஒரு ரொம்ப பேஸ்டல் ஷேட் ஆன சாரி. நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம், இல்லைனா வர வழியில் ஒரு சலானுக்கு போய் ஹேர் வாஷ் பண்ணிக்கலான்னாவது நினச்சேன். பட் தட் வாஸ் நாட் பாசிபிள். ஸோ அதனால் ஐ ஸ்டில் ஹாவ் த சேம் நேற்றுக்கு ஷூட்டில் ஸ்டைல் பண்ண முடியும் அப்படியே எனக்கு இருக்குது. ஐம் கோனா see what I can do with it. I've asked for fresh flowers but I don't know இந்த டைமுக்கு கிடைக்குமா இல்லையான்ட்டு. இட்ஸ் ஓகே, பட் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிக் எடுக்கலாம். ரிமூவ் த சிக் ஃப்ரம் த ponytail. Let's do a center partition. சென்டர் பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு நான் டிப்பிக்கலாக சரஸ்வதிக்கு என்ன பண்ணுவேனோ அந்த மாதிரி ஒரு பேக் பஃப் மட்டும் எனக்கு வேணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேங்கிறது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னோடய சரஸ்வதி ஹேர் ஸ்டைல் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இஃப் யூ ஹேவன் வாட்ச்ட் இட் ப்ளீஸ் வாட்ச் இட். இட்ஸ் அ கூல் ஹேர் ஸ்டைல். நானே சொல்லிக்கிறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் அ பேக் கோமிங் ப்ரஷ் and back combing it a little bit so that எனக்கு அந்த இடத்துல வால்யூம் கிடைக்கும். ஸோ சரஸ்வதி ஹேர் ஸ்டைலுக்கு நான் வெறும் ஒரு செக்ஷன் தான் எடுப்பேன். பட் now I'm taking 2-3 and just இதெல்லாம் கண் அளவு. ஐ மீன் லைக் ஏன்னா சமைக்கும் போது சில பேர்கிட்ட எவ்வளோ உப்பு போடுறீங்க, எவ்வளோ காரம் போடுறீங்க அப்படின்னா கையளவு அப்படின்பாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கும் வந்து என் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் கையளவில் மாறிடும். ஸோ இங்கே ஒரு டீசெண்ட் பாருங்களேன் இப்போ எப்படி நிற்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டீசெண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹேர் எடுத்து லைட்டாக பேக் ஹோம் பண்ணதுக்கப்புறம் அதை ஈவன் பண்ணிக்கலாம், நீட் பண்ணிக்கலாம். அதே பேக் ஹோமிங் ப்ரஷ் வச்சு மேலாக்க வாரிக்கணும். வாரிக்கிட்டு டேக் இட் அண்ட் ட்ரை டு கிவ் இட் த ஷேப் ஆஃப் அ ஹெட். ஸோ ஸ்பீட் பிரேக்கர்லாம் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஈவன் ஷேப். ஓகே, ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஈவன் பண்ணி I'm gonna put 2 pins here. I'm gonna go bring a mirror. எனக்கு இந்த ஃபோனில் அவ்வளவா கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. நான் இப்போ ஆக்சுவலி மேக்கப்க்கு அவ்வளோ சேஞ்சஸ் பண்ண போகிறது இல்லை. என் பேஸ்லாம் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லிப்ஸ்டிக் மாற்றிட்டு மேபி கொஞ்சம் ஆப்வியஸ்லி ப்ளஷ் போடணும். பட் அதுக்கு முன்னாடி let me go get a mirror. Oh my god, I had made like one big mistake. நான் இங்கேருந்து பாதி முடிய வந்து ஆக்சுவலி மேலே எடுத்துகிட்டு இருந்தேன். பட் now it's pretty good and I'm happy with the back combing as well. இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முடி எடுத்திருக்கேன், இங்கே எடுக்கலை. பட் இட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த காது கிட்ட அந்த ஸ்ப்ளிட் பண்ண செக்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை எடுத்துக்கிட்டு இட்ஸ் கோயிங் டு பி அ பேசிக் ட்விஸ்ட் பட் ஐம் கோனா ட்விஸ்ட் டுவர்ட்ஸ் திஸ் சைட். ஸோ இப்போ இந்த முடி ஓகே ஒரு சின்ன செக்ஷன் நான் எடுத்துக்கிட்டேன்னா ஐம் ஜஸ்ட் கோனா பிகின் ட்விஸ்டிங் இட், ஆடிங் அ ஸ்மால் செக்ஷன். பட் நான் இப்படி பண்ண போகிறது கிடையாது, பின்னோக்கி அதை எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, அப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் முடி எடுத்து அதை ஒரு தடவை ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நல்லா தெரியுதுல்ல ட்விஸ்ட்டு. ஓகே குட். இல்லைன்னா இந்த வீடியோ நான் ரொம்ப சேட் ஆகிட்ருப்பேன். ஸோ பின்னாடி இதை வந்து லாக் பண்ணிக்கிறேன் நான்.
அடா இது சென்டர் வகடே எல்லாம் பண்ணியே மண்டேல இருந்த கொண்டே மறந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக இந்த பக்கம் பண்ணிட்டேன். பட் திஸ் இஸ் நாட் ஈவன் அ சென்டர் பார்ட்டிஷன். தட்ஸ் நாட் சம்திங் ஐ கேன் ஓவர்லுக். இட்ஸ் ஓகே, ஐ ஹாவ் சம் டைம். இப்போ வாங்க நண்பர்களே, மறுபடியும் அந்த ப்ராசஸை பண்ணுவோம். திரும்ப ஒரு தடவை நான் உங்களை போர் பண்ண விரும்பலை. ஒரு சைடை முடிச்சுட்டு நான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். A few moments later. Okay, so one side the twist is done. இப்போ I'm gonna start the next side. Okay, not bad. ஓரளவுக்கு it is looking even. ஸோ இதையும் பின்னாடி பின் போட்டுடலாம். So இப்போ what I actually want to do is pinnify my hair. ஸோ பின்னலுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கு திருப்பி காட்டவா? தெரியுது. ஸோ ஹேரை வந்து 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணாமல் 2 பார்ட்டாக டிவைட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கொஞ்சம், நான் ரொம்ப தின்னாக எடுக்க மாட்டேன், திக்காக எடுத்துப்பேன். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் இங்கே போட்டுட்டு இங்கேருந்து இங்கே. இது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு தெரியல, பட் நீங்கள் பாருங்களேன். இதை எடுத்து நான் இந்த சைடு இந்த ஹேரோட ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் பிட் எடுத்து இந்த சைடில் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலி ரெகுலர் பின்னலை விட ரொம்ப ஈஸி. அப்புறம் இதை ஃபுல்லாக எடுத்துடலாம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. இதை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கொஞ்சம் இங்கே, அப்புறம் இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இங்கேருந்து கொஞ்சம் இங்கே, அப்புறம் இதை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அவ்வளோதான். அவ்வளோ போதும். That's fine. I'm going to put my rubber band, good rubber band. And எனக்கு இருக்கிற என்னோட சொந்த முடியல இதுதான் என்னோட பின்னல். க்யூட், ஸோ ஸ்வீட், நைஸ். இப்போ இதுக்கு மேலே பூ வச்சுக்கிட்டோன்னா இட் வில் பி வெரி பியூட்டிஃபுல். இப்போது என்னோட ஃபேஸ் கொஞ்சம் மாற்றிக்கலாமா? I have my towel to wipe my lipstick. லைட்டாக இந்த வேஸ்லின் லிப் கேர் போட்டுக்கலாம். போட்டு தொடச்சிடலாம். இப்போ I'm gonna go change my outfit first. ஸோ அவுட்ஃபிட் மாற்றியாச்சுன்னா அப்புறம் மற்ற விஷயம்லாம் நமக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும். ஏன்னா அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் என்னென்னு பார்த்துக்கிறது, எவ்வளோ பூ வச்சுக்கலாம், என்ன நகை போட்டுக்கலாம், அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கிளாரிட்டி ஆகிடும். ஸோ நான் எல்லா சாரீஸ்க்குமே சாரீ ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லெட் மீ சேஞ்ச் அண்ட் கம். இது மட்டும் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கலாம். ஸோ தட் இட் பிகம்ஸ். A few minutes later. And I've paired it up with a very very special piece of jewelry. இது வந்து ஒரு நவரத்னம், லைக் அந்த 9 stones வச்ச ஒரு நெக், ஐ மீன் லைக் இது என்ன சொல்கிறது, ஒரு செயின் வித் அ பெண்டன்ட் அண்ட் ஸ்டட்ஸ். இது வந்து இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் பீஸ் ஆஃப் ஜுவல்லரி ஃபார் மீ. பிகாஸ் நானும் ராகவும் கல்யாணமாகி ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வரும்போது நலங்கு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. நலங்குன்னா அந்த விளையாடல் சொல்லுவாங்கல்ல, தேங்காய் உருட்டி போடுறது, அப்பளத்தை உடைக்கிறது, அந்த மாதிரி சில கேம்ஸ்லாம் நடக்கும்போது, அந்த கேம்ஸ்லாம் முடியும் போது my mother-in-law gifted this to me, which was completely unexpected. So it's obviously very very special to me and I really really love it. So இதுக்கும் இந்த அழகா சூட் ஆகுங்கிறதுனால I'm wearing that. And எனக்கே ரொம்ப வியர்டாக இருக்குது without a பொட்டு. So பொட்டுக்கு I already have in mind one specific design of பொட்டு that I have. ஆனால் அதில் இந்த ரோஸ் மில்க் கலர் இருக்கான்னு நான் பார்க்கணும். ஓகே, ரோஸ் மில்க் இல்லை, பட் பா இந்த கலரில் ரோஸ் மில்க் குடிக்கிறத விட என் பொட்டு கலரில் ரோஸ் மில்க் குடிச்சா செம்மையாக இருக்கும். நான் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ தட்ஸ் த பொட்டு that I've chosen. அந்த கலரில் ரோஸ் மில்க் குடிச்சா எப்படி இருக்கும்? மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். ஓகே, ஸோ ஐ ரியலி வாண்டட் டு வேர் அ ரோஸ் மில்க் கலர் பொட்டு. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் மேக்கப் வந்து நான் ஃபுல் மேக்கப் ரிமூவே பண்ணலங்கிறதுனால நான் பேஸ் எல்லாம் எதுவும் பண்ண போகிறது இல்லைங்க. பட் ஐம் கோனா டூ சம் டச் அப். என் ஐலைனர் வந்து இங்கே லைட்டாக டல்லாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் டார்க் ஆக்கிக்க போகிறேன். ஐ ஷேடோலாம் நான் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இப்போ என் கழுத்து ஃப்ரீ ஆகிடுச்சுங்கிறதுனால ஐம் கோனா புட் ஒன் திருஷ்டி பொட்டு ஹியர்.
Every time I put a thristi pottu, no, it feels like my mother is giving me a kiss. I don't know. கேட்டால் ஒரு மாதிரி ஃபன்னியாச்சே பில்டப் அப்படின்னு தோணும். பட் எனக்கு அப்படி தான். எனக்கு இந்த திருஷ்டி போட்டு வைக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்து பண்ண ஒரு விஷயமா அதெல்லாம் வைக்கும்போது ஐ ஃபீல் லைக் மை மாம் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் கொஞ்சம் நாளாக எங்கள் அம்மாவை மீட் பண்ணலையா. ஸோ ஐ எம் ரியலி மிஸ்ஸிங் ஹர். லைக் எங்கள் அம்மாவை கட்டிக்கணும்னு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி இட் ஹேப்பன்ஸ் வெரி சூன். ஸோ ஐப்ரோஸையும் ஃபில் பண்ணிக்க போகிறேன் நான் லைட்டாக. ஸோ ஐப்ரோஸ் எல்லாமே காலையில் பண்ணதுனால இப்போ ஒன்றும் டூ மச்சாக பண்ணிக்க தேவையில்லை. பட் ஜஸ்ட் ஒரு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தெரியறதுக்கு ஐ ஹவ் டன் தேட். அண்ட் ஐ ஆட் அ லிட்டில் பிட் ஆஃப் கலர் டு மை ப்ளஷ். ஸோ என்னோட அந்த ஒன் சைஸ் பேட்ரிக் ஸ்டார் காஸ்மெட்டிக்ஸ் பேலட்லேருந்து அந்த கலரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு. ஃபைனலி லிப்ஸ்டிக் அண்ட் பூ. ஐ காட் ஃப்ரெஷ் பூ வச்சுட்டு லிப்ஸ்டிக் போடலாமா? யாராவது என்கிட்ட வந்து நான் உங்களுக்கு இன்னொரு டிப் தரேன். நீங்கள் ஏதாவது பட்டு சாரிலாம் போட்டுட்டு அப்புறம் பூ வச்சுக்க போகிறீங்க, உட்காந்து வச்சுக்க போகிறீங்கன்னா ஜஸ்ட் புட் அ டவல் ஆன் யுவர் செல்ஃப். பிகாஸ் சம்டைம்ஸ் பூவில் இருக்கிற அந்த தண்ணி சொட்டும் அண்ட் அதை ஆக்சுவலி ஸ்டெயின் பண்ணும். நம்ம நினைப்போம் வெறும் தண்ணி தானே ஒன்றுமே ஆகாதுன்ட்டு, பட் அதில் ஒரு ஸ்டெயின் வரும். ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் பர்ஃப்யூம். இதுலேயும் வாசனைலாம் இருக்குல்ல, அந்த ஃப்ரேக்ரன்ஸோட ஸ்டெயினாக இருக்கலாம். ஸோ யாராவது என்கிட்ட எவ்வளோ பூ வேணும் உனக்குன்னு கேட்டால் த ஸ்டாண்டர்ட் ஆன்சர் தட் கம்ஸ் ஃப்ரம் மை மவுத் இஸ் 4 முழம். ஐ டோன்ட் நோ ஏன் அவ்வளோ பூ தேவைப்படாது சம்டைம்ஸ், பட் என் வாயிலேருந்து 4 முழம் தான் வரும். இன்றைக்கும் நான் கேட்டது 4 முழம். ஆனால் இது என் பின்னலை விட லாங்காக இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. லெட்ஸ் ஜஸ்ட் see. Oh my god, I don't think நான் இவ்வளோ பெருசாக இந்த பூவை தொங்க விட்டது கிடையாது. இவ்வளோ மொட்டா எனக்கு என்றைக்குமே பூ கிடைச்சதில்லை. It's so pretty. I love it. Yay. Okay, ரொம்ப வச்சிருக்கு. Okay, I love it. It's too good. Pa, மல்லிப்பூ is மல்லிப்பூ. Fresh மல்லிப்பூ is மல்லிப்பூ. Pa, I love it. Okay, let me move on. இல்லைனா I'll be wasting your time. Sorry. So, lipstick போட்டுக்கலாம் இப்போ. எங்கள் அப்பா ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஐ மீன் ராகவோட பயாலஜிக்கல் ஃபாதர் என் ஃபாதர் இன் லா மெசேஜ் அனுப்பியிருக்கார். பட் அப்பா, ஐ வில் see your message shortly. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஐம் ஜஸ்ட் கோனா புட் ஆன் திஸ் ஹிண்டாஷ் கலர் ஃப்ளூயிட். இது வந்து லைட்டாக நியூட்ரலைஸ் பண்ணோம். காலையிலையும் நான் ஒரு லிப்ஸ்டிக் போட்டிருந்தேங்கிறதுனால ஐ ஃபீல் லைக் இதை போட்டுட்டு நான் அடுத்த லிப்ஸ்டிக் போட்டேன்னா கலர் பெட்டராக தெரியும்ட்டு. ஐம் கோயிங் டு யூஸ் த Lime Crime lipstick in the shade Rustic. So I always dab my liquid lipstick because I feel illana it becomes too thick. ஸோ இதுக்கு மேலே கே பியூட்டியோடைய சஸ்பென்ஸ் லிப்ஸ்டிக் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ தட் லிப்ஸ்டிக் இஸ் a little thick. கே பியூட்டியோட லிப்ஸ்டிக். ஸோ I'll just dab a little bit. ஒரு தடவை தொட்டு எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்லாம் வந்துடும். இதுக்கு மேலே I definitely want a gloss. I'll use the Pat McGrath Labs oda gloss in the shade Fantasy Lust. Flesh Fantasy gloss. What a lip color. Nakshu. What a lip color. Shit. ரொம்ப அழகாக இருக்கு. I love it. Navaratri is being really sweet to me. All the looks, I mean, rendu dhaan pannirken, but both the looks have been so pretty. This is like, I'm in love with this look. So, quick up poi, your husband kaamchittu photos edikalam. தித்தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதோம் தித்தித்தாரா தித்தித்தை தித்தை
ஸோ என்னோட ஃபைனல் லுக் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சதுங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ் தட் ஐ எம் ஷியோர் யூ வில் கிவ் திஸ் நவராத்திரி சீரீஸ். வர்ச்சுவல் ஹக்ஸுங்க எல்லாருக்குமே இவ்வளோ தூரம் எண்ட் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ 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 மச். அடுத்த நவராத்திரி லுக்கில் இதே எக்ஸைட்மெண்ட்டோட ஹோப்ஃபுல்லி இதே மாதிரி ஒரு சூப்பர் லுக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, லாட்ஸ் ஆஃப் லவ் டு ஆல் ஆஃப் யூ.